விஸ்வா ஆபீஸ் போகும் பொழுது அந்த போட்டோவையும் அவளுக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டு சென்றவன் போகும் வழியிலேயே ஒரு போட்டோஷாப்பில் அந்த போட்டோவை கொடுத்து ஃப்ரேம் போட்டு வைக்க சொல்லிவிட்டு மாலை வரும்பொழுது வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறி தன் அலுவலகத்திற்கு சென்று விட்டான். ஆபீஸில் தன் மனது ஒரு நிலையில் இல்லாமல் தன் சந்தோஷத்தில் துடித்துக் கொண்டிருப்பதை அவனால் நன்றாகவே உணர முடிந்தது. இன்று தன் குழந்தையை பார்த்த ஆனந்தத்திலேயே ஆபீஸில் மிகவும் உற்சாகமாக வேலை செய்து கொண்டிருந்தான். அதே நேரம் ஆதியும் தன்னுடைய அறையில் வைஷுவை பார்த்து கொண்டே தனது வேலையில் ஈடுபட்டிருந்தான். வைஷுவும் இப்பொழுது முன்பை விட நன்றாகவே அவளுடைய வேலைகளை எல்லாம் கற்றுக்கொண்டதால் அவளுடைய சிஸ்டத்தில் அமர்ந்து தன்னுடைய கோடிங் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று செக் செய்து கொண்டிருந்தாள். ஆதி அவளை பார்த்ததும் பின்பு லேப்டாப்பில் வேலை செய்வதுமாக இருந்தான். பிறகு லேப்டாப்பை க்ளோஸ் செய்து வைத்துவிட்டு டேபிளில் தன் தாடைக்கு கை வைத்து முட்டு கொடுத்தவன் வைஷ்ணவியை அணு அணுவாக ரசிக்க ஆரம்பித்தான். அவள் நெற்றியில் இருக்கும் போட்டு, அவள் காதில் இருக்கும் கம்மல், அவள் கழுத்தில் இருக்கும் தான் கட்டிய தாலி செயின், அவள் முகத்தில் புதிதாக முளைத்திருக்கும் ஒரு சின்ன முகப்பரு, அவள் சங்கு போன்ற கழுத்து, அவளின் பால் போன்ற முகம், ஆரஞ்சு சுளையை போன்ற அவளது உதடு, அனைத்தையும் ஒவ்வொன்றாக ரசித்துக் கொண்டிருந்தவன் கடைசியாக வந்து அவனது பார்வை நின்ற இடத்தில் அவளுடைய மெல்லிடை. அதை பார்க்கவும் ஆனவனுக்கு என்னவோ போல ஆகிவிட்டது. நீண்ட நேரமாக காற்றில் ஆடும் அந்த சேலையை தாண்டி அவளுடைய வெற்றிடை அவன் கண்களுக்கு விருந்தாகி கொண்டிருக்க, ஆனால் வைஷுவோ அது எதையுமே கவனிக்காமல் தன்னுடைய வேலையில் மிகவும் மும்முரமாக செய்து கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல் இது தாங்காது என்று முடிவெடுத்தவன் பட்டென்று எழுந்து நேராக அவள் அருகே வந்து அவளை சேரில் இருந்து அலைக்காக தன் கைகளில் தூக்கிக் கொண்டு இன்னொரு பிரைவேட் அறைக்குள் சென்று விட்டான். வைஷு முதலில் அதிர்ந்தவள், "அதி, என்ன பண்றீங்க? ஆபீஸ்ல போய் விடுங்க அதி, பிளீஸ். யாராவது வந்தா நம்மள தேடுவாங்க. ஏன் பர்மிஷன் இல்லாம யாராலையும் உள்ள வர முடியாது. நான் அலோ பண்ணா மட்டும்தான் வர முடியும். ஆல்ரெடி நான் ரூமை லாக் பண்ணிட்டேன்டி" என்று கூறவும், "அடா பாவி ஆதி, சரியான கேடியா இருக்கீங்க. எதுக்கு இங்க இப்ப தூக்கிட்டு வந்திருக்கீங்க?" என்று கேட்கவும் அவளை தூக்கி கொண்டு வந்து மெத்தையில் படுக்க வைத்தவன், "நானும் ரொம்ப நேரமா உன்னை பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ என்ன கொஞ்சம் கூட கண்டுக்காம ஏதோ ரொம்ப பிஸியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. என் பொறுமைக்கும் ஒரு அளவு தாண்டி இருக்கு." "என்ன ஆதி, நீங்க பாத்துட்டு தானே இருந்தீங்க, அப்போ அப்படியே பார்க்க வேண்டியது தானே. நான் என்ன உங்களை பார்க்க வேணான்னு சண்டைக்கா வந்தேன். இப்போ எதுக்கு வேலை இந்த நேரத்துல தூக்கிட்டு வந்து என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க?" "எது, நான் டிஸ்டர்ப் பண்றேனா? வீட்லயும் எனக்கு சுத்தமா ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிற, இங்கேயும் எனக்கு சுத்தமா ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிற. என்னடி நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க?" "ஆதி, இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆபீஸ்ல போய் நீங்க என்ன இப்படி செய்யல பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நான் இங்க இருந்து கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு" என்று வேகமாக எழுந்து செல்ல இருந்தவளின் கையை பிடித்து இழுத்தவன் பட்டென்று அவளை ஒரு சுருட்டு சுருட்டி அங்கிருந்த சுவற்றில் சாய்த்து நிற்க வைத்து தன் இரு கைகளையும் அவளுக்கு அணை கட்டி தடுத்து நின்றவன், "எங்கடி போற? நான் உன்கிட்ட பேசணும்னு தானே உன்னை இங்க தூக்கிட்டு வந்தேன். நீ பாட்டு எனக்கு என்ன வந்துச்சுன்னு கிளம்பி போய்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்?" "என்ன பண்றீங்க ஆதி? ஆபீஸ்ல போய் இந்த மாதிரி எல்லாம் யாராச்சும் பண்ணுவாங்களா?" "நான் பண்ணுவேண்டி. இது என்னோட ஆபீஸ். நீ என்னோட பொண்டாட்டி. இது என்னோட பிரைவேட் ரூம். இங்க நான் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா இதெல்லாம் தப்பு. நம்ம எதா இருந்தாலும் வீட்டுல போய்" என்று அவள் சொல்லும் பொழுதே, "போது நிறுத்தடி. வீட்டுக்கு போனா என்ன சுத்தமா கண்டுக்கிறதே இல்ல. இதுல வேற இவ கதை சொல்லிக்கிட்டு இருக்கா. இதையெல்லாம் கேட்டு நானும் நம்பி ஏமாறமாக்கும்" என்று அவன் அவள் முகத்தருகே வந்து பேசிக்கொண்டிருக்க, அவனுடைய மூச்சுக்காற்று சூடாக அவள் முகத்தில் படவும் அவள் உடம்பு எல்லாம் கூசுவது போல இருந்தது. மெதுவாக மூச்சை நன்றாக இழுத்து விட்டவள், "சரி, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்றீங்க?" "நீ எதுவும் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்" என்றவன் மெதுவாக அவள் நெற்றியில் முத்தம் வைத்து அவள் முகல் முழுவதும் தன் உதட்டை வைத்து நீந்தி கொண்டே வந்தவன் அவள் உதடு நடுங்கி நின்று கொண்டிருப்பதை பார்க்க, அப்பொழுதே அந்த உதடு தனக்கு வேண்டும் என்று முடிவெடுத்தவன் அதை பட்டென்று தன் இதழால் கவ்விக்கொண்டான். ஏற்கனவே நீண்ட நேரமாக அவனது தொடுதலில் கிறங்கி போய் நின்றிருந்த வைஷு இந்த அதிரடியான முத்தத்தை எதிர்பார்க்கவில்லை. மேலும் அவனின் முத்தத்தின் தீவிரம் கூடிக்கொண்டே சென்றதை தவிர குறைந்த பாடில்லை.
அவளின் உணர்ச்சியில் மெதுவாக அவளது கைகள் அவனது சட்டையின் காலரை இறுக்கமாக பிடிக்க, அப்பொழுது ஆதிக்கோ அவனது உணர்வுகள் எல்லாம் பேயாட்டம் ஆடுவது போல இருந்தது. நீண்ட நேரமாக அவளது உதட்டுக்குள் முத்த யுத்தம் நடத்தி கொண்டிருந்தவன் அவள் உதட்டில் உள்ள சத்துக்கள் மொத்தத்தையும் உறிஞ்சி எடுக்க, பெண் அவளோ தன் கால்கள் துவண்டு அவன் மார்பின் மேலேயே சரிந்து விழ, அவளை அப்படியே தூக்கி கொண்டு சென்று மெத்தையில் படுக்க வைக்கவும், அவள் அந்த முத்தத்தின் கிறக்கத்தில் இருந்ததால் அடுத்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாமலேயே இருக்கவும், மெத்தைக்கு வந்த பிறகும் மீண்டும் அவனது முத்தத்தை தொடர்ந்து கொண்டிருந்தான். எவ்வளவு நேரம்தான் இந்த முத்தம் சென்று கொண்டிருந்ததோ தெரியவில்லை. வைஷ்ணவிக்கும் அவளுடைய உணர்வுகள் பேயாட்டம் போட, இப்பொழுது முத்தம் கொடுப்பது அவளுடைய டர்ன் என்பது போல ஆகிவிட்டது. அவன் இதழ்களை மென்மையாக குடித்து கொண்டிருந்தவள் அவனை விட்டு பிரிய மனம் இல்லாமல் அவன் முதுகில் தன் கைகளை படரவிட்டு கொண்டே முத்தம் கொடுக்க, ஆதிக்குத்தான் என்னவோ போல ஆகிவிட்டது. மெதுவாக அவள் வயிற்றுக்கு நேர் இருக்கும் சேலையை தனது கையால் புறம் தள்ளியவன் அவள் இடுப்பை அழுத்தமாக பிடிக்க, அதில் அவளது உணர்ச்சிகள் துடிப்பதை பார்த்து ரசித்தான். அதே நேரம் வைஷுவுக்கு நிலைமையின் தீவிரம் புரிய, அவள் பெண்மை பட்டென்று முடித்துக்கொள்ள கண்களை திறந்து பார்த்தவள் ஆதியிடம் கெஞ்சுவது போல தலையை இரண்டு பக்கமும் ஆட்ட, வேறு வழி இல்லாமல் அவள் உதட்டை பிரிந்து எழுந்தவன், என்னாச்சடி? வேண்டாதி பிளீஸ், இது ஆபீஸ். இது ஆபீஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இது என்னோட பிரைவேட் ரூம், கிட்டத்தட்ட பெட்ரூம்க்கு சமம். நான் ஒன்னும் ஆபீஸ் கேபின்ல வச்சு உன்கிட்ட இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இல்ல, புரியுதா? அதுவும் இல்லாம நான் உன் புருஷன், உன் கழுத்துல தாலி கட்டியிருக்க தாலிக்கு உரிமையாளர். நான் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் உன்னை. இப்படி எல்லாம் நீ எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டு இருந்தீனா சேதாரம் உனக்கு தான் ஆகும், சொல்லிட்டேன். சரி ஓகே ஆதி, இருந்தாலும் இப்போ வேண்டாமே. என்னடி, நான் இப்போ உன்னை என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு நீ வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்க? ஆஃப்டர் ஆல் ஒரு முத்தம் அது கூட கொடுக்க கூடாதா? நீங்க முத்தத்தோட நிறுத்திக்கிறதா இருந்தா நான் ஏன் இதை சொல்ல போறேன் என்றவள் மைண்ட் வாய்ஸ் என்று நினைத்து சத்தமாக பேச, அடி பாவி, நான் வேற என்ன பண்றதுக்காக இருந்த ஒன்ன, அப்புறம் ஏன் நீங்க என் இடுப்பு பிடிச்சி அமுக்குனீங்க? ஆமா, இடுப்பு சும்மா பாக்குறதுக்கு தக்க தக்கன்னு இருந்தா அமுக்கத்தான் செய்வாங்க. அதுவும் என் பொண்டாட்டி இடுப்பு 2 குழந்தை பெத்தவங்களோட இடுப்புன்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா? சும்மா எப்படி வச்சிருக்க என்று மீண்டும் அவன் கைகள் அவள் இடுப்பை தடவி கொண்டிருக்க, வேகமாக அவனை தள்ளிவிட்டு எழுந்தவள் தனது ஆடையை சரி செய்து கொண்டிருந்தாள். மெத்தையில் படுத்திருந்தவன் தன் தலைக்கு ஒரு கையை முட்டு கொடுத்து வைத்து, வைஷு, நீ இப்ப பண்றது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? குழந்தை கையில ஒரு குச்சி மிட்டாயை கொடுத்துட்டு அதை முழுசா சாப்பிட்டு முடிக்க முடியும் புடுக்கிற கதையா இருக்குது. இங்க பாருங்க, நீங்க ஒன்னும் குழந்தை இல்ல, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. வாங்க ஃபர்ஸ்ட் வெளியே போய் வேலையை பார்க்கலாம். அடியே, அநியாயத்துக்கு வேலை பார்க்காதடி, நீ தாண்டி இந்த கம்பெனியோட ஓனர். நீ என்னடான்னா மாங்க மாங்கன்னு வேலை பார்த்துட்டு இருக்க என்று கேட்க, அதையெல்லாம் காதில் வாங்காதவள் எழுந்து கண்ணாடி முன் நின்று தன் உதட்டை இழுத்து பார்க்க அது சிவந்து போனது போல இருந்தது. ஆதி, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த உதட்ட வச்சுட்டு நான் எப்படிதான் வெளியில போறது? என்ன பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏண்டி, இப்பதான் உன்னோட லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி சும்மா தக்க தக்கன்னு ஜொலிக்குது. அது இன்னும் உன் முகத்துக்கு அழகாதான் இருக்குது, தவிர எந்த ஒரு உறுத்தலும் இல்ல என்று கூறியவன் பின்பு மெத்தையிலிருந்து எழுந்து, சரி நீ போ, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்த குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். வைஷு தன் உதட்டினை அங்கிருந்த டிஷ்யூவை எடுத்து லேசாக துடைத்து கொண்டவள் மீண்டும் தனது கேபினில் சென்று அமரலாம் என்று நினைத்து, இல்ல, இந்த மனுஷன் திரும்ப வந்து என்ன வேணாலும் பண்ணுவாரு, அதனால நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறதான் நல்லது என்று கூறியவள் தன் கதவை திறந்து கொண்டு வெளியே செல்ல போக, அதே நேரம் கதவு லாக் ஆகி இருந்தது. அட கடவுளே, ஆதிதான் கதவை லாக் பண்ணிருக்கேன்னு சொன்னாரே, இப்ப எப்படி வெளியில போறது என்றவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த கதவு பட்டென்று லாக் திறந்து கொண்டது. அப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது ஆதி லாக்கை ரிலீஸ் செய்து விட்டான் என்று.
மெதுவாக தனது சேலையையும் தலையையும் ஒதுக்கி கொண்டவள் கதவை திறந்து கொண்டு வெளியே போக அங்கு வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அவளையே மேலிருந்து கீழ்வரை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். ஏன் தான் இந்த ஆதி இப்படி இருக்காருன்னே தெரியல என்று கூறியவள் அந்த ஆபீஸ் முழுவதும் ரவுண்ட்ஸ் வர தொடங்கினாள். தினமும் மதியத்திற்கு மேல் அவளுக்கு அது போல ரவுண்ட் செல்வது மிகவும் பிடித்திருந்தது. காலை நேரம் ஆதியுடன் சென்றாலும் மதியத்திற்கு மேல் தான் மட்டும் தனியாக செல்வது அவர்களுக்கு பிடித்த விஷயமாகவே மாறிவிட்டது. இந்த குறிப்பிட்ட நாட்களில் ஏற்கனவே அங்கு வேலை செய்து கொண்டிருப்பவனுக்கு வைஷு மீது ஒரு கண். தன் முதலாளியின் மனைவி என்றும் பாராமல் அவளை மிகவும் வக்கிரமாக ரசித்து பார்ப்பான். அது வைஷுவிற்கும் தெரியாது, ஆதிக்கும் தெரியாது. அவனுக்கு மட்டும் தெரிந்திருந்தால் அவனை உயிரோடு கொளுத்தி இருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியாமல் இவன் பார்க்கும் வேலை அவன் நண்பனுக்கு மட்டுமே தெரியும். வைஷு அந்த இடத்தை கடக்கும் பொழுது அவன் கண்களை மூடி மூச்சை வேகமாக இழுத்து கொள்ள அவன் பக்கத்தில் இருந்த நண்பனும், டே என்னடா பண்ற? மச்சான், வாசனையே சும்மா கும்முன்னு இருக்குதுடா. என்ன ஃபிகர் டைவ. இந்த ஆதிசாருக்கு ஏதோ மச்சம் இருக்குது, அதான் இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் நம்ம கண்ணுல படவே மாட்டேங்குது. இவனுங்க தான் தூக்கிட்டு போறானுங்க. நம்ம வந்து சேர்றதெல்லாம் வீணா போனதா இருக்கு என்று புலம்பிக் கொண்டிருக்க அதே நேரம் அவன் நண்பனும், நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா சரி வராதுடா. 1000 தான் இருந்தாலும் அவங்க இன்னொருத்தரோட மனைவி. இந்த மாதிரி பாக்குறது ரொம்ப தப்பான விஷயம். அதுவும் இல்லாம அவங்க நமக்கு சம்பளம் தர முதலாளியோட பொண்டாட்டி. அவங்களும் கிட்டத்தட்ட முதலாளி அம்மா தான். அவங்க மேல நீ ஆசைப்படுறியா? டேய், ஆசைக்கு ஏதுடா பதவி அது இதுன்னு. நீ பாக்குறல்ல, அந்த ஆதிசார் எப்பவும் ஆபீஸ தான் கட்டிக்கிட்டு திரிவார். இவரால இந்த வருஷம் இடத்துக்கு என்ன பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது? அவங்களும் கிட்டத்தட்ட காஞ்சு போய் தான் கிடப்பாங்க. என்ன மாதிரி யாராவது ஒரு ஆள் போய் சின்னதா உரசனா கூட பத்திக்கும். 1000 தான் இருந்தாலும் அவங்களும் ஒரு பொண்ணு தானே என்று அவன் பேசிக்கொண்டே போக அவனுடைய வக்கிரமான பேச்சு அவன் நண்பனுக்கே பிடிக்கவில்லை. டேய், நீ பண்றது பேசுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசாதடா. உனக்கு எனக்கும் இனிமே பேச்சுவார்த்தையே வேண்டாம் என்று கூறிவிட்டு வேகமாக தன் கேபினுக்கு சென்று விட்டான். சரிதான் போடா, இவ்ளோ நல்லவனா இருந்து என்னத்தை சாதிக்க போற? இருக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் அனுபவிச்சுக்கிறேன். என்னைக்கா இருந்தாலும் என்கிட்ட தனியா சிக்காமலா போயிடும். அன்னைக்கு வச்சு செஞ்சிடறேன் என்று யோசித்தவன் பின்பு மீண்டும் அவனுடைய வேலையை பார்க்க சென்று விட்டான். அன்று மாலை ஆபீஸிலிருந்து வீட்டுக்கு கிளம்பிய விஸ்வா போகும் வழியிலேயே அந்த கடையின் முன் சென்று வண்டியை நிறுத்திவிட்டு அவன் பிரேம் செய்ய சொன்ன போட்டோவையும் வாங்கி கொண்டு அதை கிஃப்ட் பேக் செய்தவன் கவிதாவிடம் கொடுப்பதற்காக ஆசையாக சென்று கொண்டிருந்தான். அவன் எப்பொழுது வருவான் என்று வாசலிலேயே நின்று பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அவன் கார் வரும் சத்தம் கேட்டதும் உற்சாகம் தாங்க முடியவில்லை. வேகமாக ஓடி வந்து வெளியில் பார்க்க அவள் ஓடி வருவதை பார்த்தவனுக்கு பதற்றமாகிவிட்டது. பட்டென்று காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கியவன், கவி, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? இந்த மாதிரி நேரத்துல இப்படித்தான் நீ ஓடி வருவியா? கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்லை என்று அவன் கத்தி பேசவும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அவர்களை என்று பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கிருந்த ஒரு பாட்டியோ, என்ன தம்பி சொல்ற? இந்த மாதிரி நேரத்துல எல்லாம்னா உன் பொண்டாட்டி மாசமா இருக்காளா என்று கேட்கவும் அவனுக்கு என்ன சொல்வது என்று ஒன்றும் புரியவில்லை. பிறகு நிதானமானவன், ஆமா பாட்டி, மாசமா தான் இருக்கா. இந்த டைம்ல எப்படியா ஓடி வருவாங்க? நீங்களாவது அவளுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க என்றதும் அந்த பாட்டியோ கவிதாவிடம் வந்து, ஏண்டி அம்மா, உன் புருஷன் சொல்றத கேளு. ஆம்பளை பையனுக்கு தெரியறது கூட பொம்பளை புள்ள உனக்கு தெரியலையா? வயிற்றுக்குள்ள புள்ளைய வச்சுக்கிட்டு ஏதோ மான்குட்டி மாதிரி துள்ளி துள்ளி ஓடி வர. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத. அது சரி, இப்போ எத்தனை மாசம் ஆகுது என்று கேட்க அதே நேரம் அங்கு வந்த கல்யாணி, 3 மாசம் ஆகுது என்று சலிப்பாக கூறினார். கவி, நீ உள்ள போ. மாப்ள, அவளை கூட்டிட்டு போங்க. சரிங்கத்த என்றவன் அவள் தோள் மேல் கையை போட்டு அழைத்து கொண்டு செல்ல அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஒருவித பொறாமையுடனே பார்த்து கொண்டிருந்தனர். அந்த பாட்டியோ, ஏண்டி அம்மா, உன் பொண்ணு முழுகாம இருக்கா? 3 மாசம் ஆகியிருக்கு. இத பத்தி வெளியில யார்கிட்டயும் சொல்லணும்னு தோணலையா? என்னங்க நீங்க பேசுறீங்க? பொதுவா ஒரு பொண்ணு கர்ப்பமானா 3 மாசம் வரைக்கும் வெளியில சொல்ல மாட்டாங்க. அது உங்களுக்கு தெரியாதா? தெரியும் தான். அதுக்குன்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கூடவா சொல்ல மாட்ட?
நாங்க என்ன உன் பொண்ணு முழுகாம இருக்கிறத பார்த்து கண்ணு வைக்கவா போறோம்? அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது இல்ல, அதனாலதான் சொல்லல. அது சரி, ஏன் உன் பொண்ணு அவ மாமியார் வீட்டுக்கு போகாம இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா? ஏதாவது பிரச்சனையா? புருஷனை வேற கூடவே கூட்டிட்டு வந்துட்டா என்று அவர் கேட்கவும் அப்பொழுது கல்யாணிக்கு புரிந்துவிட்டது. இங்கு இருப்பவர்கள் அனைவரும் தன் மகளின் வாழ்க்கையை கண் காது மூக்கு வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. உடனே அந்த பாட்டியை பார்த்து முறைத்தவர், இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. என் பொண்ணு மாசம் மறந்ததுல இருந்து பயங்கரமா வாந்தி வந்துகிட்டே இருந்துச்சு. அதான் டாக்டர் கொஞ்ச நாளைக்கு வேற இடத்துல மாறி இருந்து பாருங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் மாப்பிள்ளை இங்க கூட்டிட்டு வந்து விட்டுருக்காரு. கவிதாவையும் விட்டுட்டு அவரால் தனியா இருக்க முடியாதுங்கிறதுனாலதான் கூடவே அவரும் இருக்கிறாரு. இப்போ அவளுக்கு வாந்தி நல்லாவே குறைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல அவ மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவா என்றதும் தான் அந்த பாட்டிக்கு திருப்தியாக இருந்தது. சரி, எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா சரிதான். நான் கூட மாமியார் வீட்டுல சண்டை போட்டு வந்துட்டாளோன்னு நினைச்சேன். சரி, நான் வாரேன் என்று தாடையை திருப்பி கொண்டு செல்ல உடனே கல்யாணியும், இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஏன் தான் இப்படி டிஃப்ரெண்டா இருக்காங்களோ? யாருக்குமே நல்ல எண்ணமே கிடையாது, மனசு முழுக்க வஞ்சம். ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கும் அவ வயதுல இருக்கிற குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கவிதாவை இதுக்கு மேலேயே இங்க வச்சிருந்தோம்னா பிரச்சனை தான். அவளுக்கு வாந்தி இப்ப எவ்வளவோ தேவலாம். அதனால ஒரு நல்ல நாளா பார்த்து அவளோட புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிடணும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டே உள்ளே வந்தவரின் போன் அடித்து கொண்டிருந்தது. போனை எடுத்து பார்க்கவும் கௌசல்யா என்ற பெயர் வர ஆர்வமாக போனை ஆன் செய்து, ஹலோ சம்மந்தி, சொல்லுங்க. என்ன சம்மந்தி, நல்லா இருக்கீங்களா? என் மருமக எப்படி இருக்கா? எங்களுக்கு என்ன சம்மந்தி, நாங்க நல்லா இருக்கோம். உங்க மருமகளும் ரொம்பவே நல்லா இருக்கா. இன்னைக்குதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாங்க. அப்படியா? ஸ்கேன் பண்ணியாச்சா சம்மந்தி அம்மா? ஆமாங்க சம்மந்தி, ஒரு பிரச்சனையும் இல்ல, குழந்தை நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களாம். ஓஹோ அப்படியா, சரி சரி, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயமே சொல்றதுக்காகத்தான் போன் அடிச்சேன். சொல்லுங்க சம்மந்தி, என்ன விஷயம்? அடுத்த வாரம் பிரியங்காவோட குழந்தைங்களுக்கு பெயர் வைக்கிற ஃபங்க்ஷனும் அவளுக்கு தீட்டு கடிக்கிற விசேஷமும் வச்சிருக்கோம். கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்துடணும். மறக்காம என் மருமகளையும் கூட்டிட்டு வந்துருங்க. என்ன சம்மந்தி இப்படி சொல்லிட்டீங்க? எல்லாரும் கண்டிப்பா வருவோம், உங்க மருமகளும் கண்டிப்பா வருவா, நீங்க கவலையே படாதீங்க என்று கூறியதும், அப்போ சம்மந்தி ஐயா கிட்டையும் சொல்லிடுங்க, நான் கவிதா கிட்டையும் விஸ்வா கிட்டையும் அப்புறமா போன் பண்ணி பேசிக்கிறேன். சரிங்க சம்மந்தி என்றவாறு போனை வைத்துவிட பின்பு விஸ்வாவிற்கு போன் செய்தவர் கவிதாவையும் அவளையும் அழைத்து போனை வைத்து விட்டார். உள்ளே நுழைந்த விஸ்வாவோ கவிதாவை அவளது அறையில் அமர சொல்லிவிட்டு, கவி நீ இங்கேயே இரு, நான் ஒரு 5 minutesல வந்துடுறேன். என்ன விஸ்வா, இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள எங்க போறீங்க? கார்ல இருந்து ஒரு பொருள் எடுத்துட்டு வர மறந்துட்டேன், அதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வாங்க என்று குளியலறைக்குள் புகுந்து தன் முகத்தை கழுவிக்கொண்டு டவல் எடுத்து துடைத்தபடி நின்று கொண்டிருக்க காருக்கு சென்றவன் அந்த கிஃப்டை எடுத்து கொண்டு வந்து அவர்கள் அறைக்குள் நுழையவும் அவன் கையில் இருப்பதை பார்த்தவளுக்கு கண்கள் எல்லாம் விரிய ஆரம்பித்தது. விஸ்வா, என்னது இது, எனக்கா என்று ஆர்வமாக கேட்க, ஆமாண்டி உனக்கு தான், நமக்கு தான் என்றவன் அவள் கையில் கொடுத்ததும் அதை திருப்பி திருப்பி பார்க்க, பிரிச்சுதான் பாரேண்டி. சரி விஸ்வா என்றவள் ஆசையாக மெத்தையில் சென்று அமர்ந்து வேக வேகமாக அதை பிரிக்க, இன்று அவர்கள் பார்த்த அவர்களின் குழந்தையின் போட்டோவை பார்த்தவள் ஒரு கணம் அப்படியே உறைந்து நின்று கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பித்தது. விஸ்வா, நம்ம பாப்பாவா? ஆமாண்டி, ஆனா நான் உங்ககிட்ட சின்ன போட்டோவை தானே கொடுத்தேன், இது இவ்ளோ பெருசா போட்டிருக்கீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இதை எங்க மாட்டணும்னு சொல்லு, நம்ம டெய்லி பாத்துக்கிட்டே இருக்கலாம்ல. இப்போதைக்கு இந்த டேபிள்ல வச்சிருங்க விஸ்வா, மாட்டை எல்லாம் வேண்டாம். ஏண்டி, நாம எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போயிடுவோம் இல்லையா? அப்ப போனதுக்கு அப்புறம் நம்மளோட பெட்ரூம்ல இந்த போட்டோவை மாட்டி வச்சுக்கலாம். எதுக்கு சும்மா அங்க அங்கன்னு ஆணி அடிச்சுக்கிட்டு? அதுவும் சரிதான். அப்புறம் கவி, உனக்கு இந்த போட்டோ பிடிச்சிருக்காடி? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விஸ்வா என்றவள் வேகமாக தாவி வந்து அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அவளுடைய அணைப்பு அவனுக்கு என்னவோ போல இருந்தாலும்
இந்த சமயத்தில் அவளிடம் தன்னால் நெருங்க முடியாது என்று நினைத்தவன் அமைதியாக அவள் முதுகை தட்டி கொடுத்து, சரி, ரொம்ப எமோஷன் ஆகாதடி. அப்புறம் இன்னைக்கு டே எப்படி போச்சு? எல்லாமே நல்லாதான் போச்சு. அம்மா வேற ஃபோன் பண்ணி பிரியங்காவுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறதா சொல்லியிருக்காங்கல்ல, நான் அத பத்தி உன்கிட்ட பேசணும்டி. சொல்லுங்க விஸ்வா, என்ன விஷயம் பேசணும்? இல்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம இங்க இருந்து கிளம்பி போவோம்ல, அப்பொருந்து நம்ம வீட்லயே இருந்துக்கலாமா? திரும்ப இங்க வரணுமா என்ன என்று அவன் தயங்கி தயங்கி கேட்க, அவன் தயக்கத்தை பார்த்தவளுக்கு சிரிப்புதான் வந்தது. அவன் தோளில் மாலை போல கையை போட்டு கொண்டவள், விஸ்வா, நானே இத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள அத்தை இப்படி ஒரு ஃபங்க்ஷனை வச்சது நல்லதா போச்சு. நம்ம ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே இருக்கிறதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்பதான் நான் நல்லா இருக்கேன்ல, எனக்கும் குட்டி பையன் கூட சேர்ந்து விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு விஸ்வா என்றவள் அவன் கன்னத்தில் அழுத்தமாக ஒரு முத்தம் கொடுத்து விட்டு, சரி, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன் என்று கூறிக்கொண்டே வேகமாக வெளியே சென்று விட்டாள். ஹரி ஆதியிடம் பேசிக் கொண்டிருந்தான். ஆதி, இன்னும் ஒரு வாரத்துல ஃபங்க்ஷன் இருக்குதுடா மச்சான், மறக்காம எல்லாரும் வந்துருங்க. அது மட்டும் இல்லாம பசங்களுக்கு பிரியங்காவுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்னு அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் இன்னைக்கு நானும் அத்தையும் கடைக்கு போயிட்டு வரலாம்னு இருக்கோம். ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுற? உனக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் வேணும்னு சொல்லு, நான் வீட்டுக்கே ஆளை அனுப்பி வைக்கிறேன். பிரியங்காவுக்கும் பிடிச்ச மாதிரி அவளே தேர்ந்தெடுத்துக்கலாம்ல. அப்படி சொல்றியா? சரி, ஓகேடா. அப்போ புடவை, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ், அப்புறம் குழந்தைங்களுக்கு ஜுவல்ஸ், இது எல்லாம் வேணும். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா நாளைக்கு காலையில அனுப்புறியா? கண்டிப்பா மச்சான், நாளைக்கு நீ லீவ் போட்டுக்கோ, வீட்ல இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கோ, சரியா? தேங்க்ஸ்டா மச்சான், தேங்க்யூ சோ மச் என்றவன் பிரியங்காவிடமும் கௌசல்யாவிடமும் இந்த விஷயத்தை பற்றி கூற, அப்பொழுது சுரேஷோ, ஆதி மாப்பிள்ள நினைச்சா ஒரே நாள்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி விசேஷத்தை சிறப்பா நடத்திடுவாரு. அந்த அளவுக்கு அவருக்கு எல்லார் மேலையும் பாசம் இருக்குது என்று பெருமையாக கூறிய சுரேஷை பார்த்த கௌசல்யா, ஆமாங்க, இந்த விஷயத்துல நம்ம 2 மாப்பிள்ளைங்களுமே சொக்க தங்கம் தான் என்று கூற, உடனே பிரியங்காவிற்கும் ஹரிக்கும் சந்தோஷமாக இருந்தது. அடுத்த நாள் ஆதி சொன்னது போல புடவைகள், குழந்தைகளின் துணி, நகையில் இருந்து அனைத்து பொருட்களும் அவர்களது வீட்டிற்கு வந்து சேர, பிரியங்கா ஒரு பொருளையும் பார்த்து பார்த்து தேர்வு செய்தாள். தனக்கான ஆடை, தன் குழந்தைகளுக்கான ஆடை, தன் கணவனுக்கான ஆடை என்று அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்த்து தேர்வு செய்தவளுக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது. ஹரி, நல்ல வேலை, நான் வெளியில வர முடியாதுல்ல. நீங்க மட்டும் கடைக்கு போயிருந்தீங்கன்னா நீங்களே எல்லாத்தையும் பார்த்துதான் எடுத்துருக்கணும். என்னால வர முடியாதுன்னு ரொம்ப ஃபீலிங்கா இருந்திருக்கும். ஆனா இப்போ ஆதி வீட்டுக்கே அனுப்பி வச்சதுனால எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. நான் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்தையுமே எடுத்தாச்சு என்று கூறியவள் பின்பு குழந்தைகளுக்கு தேவையான நகைகளை எல்லாம் பார்த்து எடுத்து முடிக்கவும், ஹரி அவர்களிடம் எவ்வளவு பில் என்று கேட்டு மொத்தமாக செட்டில் செய்து அனுப்பி வைத்தான். அதே நேரம் இங்கு ஹனிமூன் வந்திருந்த ஜோடிகள் தங்கள் ஹனிமூனை மிகவும் சந்தோஷமாக ரசித்து அனுபவித்துக் கொண்டிருந்தனர். வெளியில் ஊரை சுற்றி கொண்டிருந்தவர்கள் அந்த ஐஸ் கட்டி மலை போல் நிறைந்திருந்த இடத்தில் சென்று ஒருத்தர் மேல் ஒருத்தர் அந்த ஐஸ் கட்டிகளை தூவி சின்ன குழந்தைகள் போல விளையாண்டு கொண்டிருந்தனர். அன்று முழுவதும் அங்கும் இங்கும் சுற்றி பார்த்தவர்களுக்கு அறைக்கு செல்வதற்கு விருப்பமே இல்லை. அந்த அளவுக்கு வெளியில் சுற்றுவது அவர்களுக்கு மிகவுமே பிடித்திருந்தது. பின்பு கொஞ்சம் இருட்டுவதை போல ஆனதும் டிரைவரோ, மேடம், இப்பவே கிளம்பிடலாம், இல்லனா ரொம்ப ஐஸ் ஃபார்ம் ஆயிடும். சரிங்கண்ணா, நீங்க ரூமுக்கு போயிடுங்க என்று சொல்லவும் தான் அவர் வேகமாக அந்த ஹோட்டல் அறைக்குள் அழைத்து வந்தார். அறைக்குள் நுழைந்த உடனேவே கதவை சாத்திய கார்த்தியோ அவளை அங்கிருந்து சுவற்றில் சாய்த்து வைத்து, காலையில இருந்து இந்த குளிருக்கு எதமா உன்கிட்ட ஒரு முத்தம் கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா வெளியில என்னால அப்படி இருக்கவே முடியல. ஏண்டி என்ன இப்படி கொல்ற? என்னடா கார்த்தி, எனக்கு மட்டும் என்ன ஆசையா? ஆனா இது ஃபாரின் தானே, இங்க நம்ம பப்ளிக்ல முத்தம் கொடுத்தா கூட யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்கல்ல. இருந்தாலும் நம்ம கல்ச்சர் அப்படி இல்லல்ல, எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குது டி. அதெல்லாம் சரி, வந்து இவ்வளவு நேரமா ஏன் வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அட்டிங்க என்றவன் அவள் தாடையை தன் கைகளில் இறுக்கமாக அழுத்தி பிடித்து
அவள் பின்னந்தலையில் தன் கைகளை நுழைத்து அவனுக்கு வாகாக பிடித்து இழுத்து முகத்தருகே கொண்டு வந்து அவள் உதட்டினை பற்றி கவ்விக்கொண்டான். இவ்வளவு நேரம் அவள் உடம்பில் இருந்த குளிர் மொத்தமும் எங்கே சென்றது என்று தெரியாத அளவுக்கு அவள் உடல் நெருப்பாக தகிக்க ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் இருவரும் ஒருவரையொருவர் தன்னிலை இழந்து கொண்டே சென்றிருக்க திடீரென்று நினைவு வந்தவளாக அனு அவன் மார்பில் கையை வைத்து தள்ளியவள், கார்த்தி, ரொம்ப டயர்டா இருக்குடா, ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து சாப்பிடலாம் ப்ளீஸ் என்று அவள் பாவமாக கூற உடனே அவனுக்கும் அது சரி என்ன பற்றது. சரி, நீ போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வா. ஓகேடா என்றவள் டவலை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்றாள். அவள் வெளியே வரவும் அடுத்து கார்த்தி குளித்து முடித்துவிட்டு வரவும் இருவருக்குமான இரவு உணவு அவர்களது அறைக்கு தள்ளி வந்துவிட்டது. அந்த ட்ரேவை தள்ளி கொண்டு வந்தவன் அவளை அழைத்து கொண்டு வந்து பால்கனியில் உள்ள சோஃபாவில் அமர வைத்து அவளுக்கும் தனக்குமான உணவை தட்டில் போட்டு அவளிடமும் கொடுத்துவிட்டு அவனும் அங்கேயே அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினான். ஒருவர் மாற்றி ஒருவர் ஊட்டிக்கொண்டே அன்றைய இரவு உணவை மிகவும் சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்தனர். பிறகு சிறிது நேரம் அவர்கள் அறையில் இருந்த டிவியை பார்க்கலாம் என்று முடிவு செய்து மெத்தையில் இருவரும் சாய்ந்து அமர்ந்து போர்வைக்குள் தங்கள் கால்களை விட்டு கொண்டு அந்த டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டிருந்த இங்கிலீஷ் படத்தை பார்த்து கொண்டிருந்தனர். கார்த்தி, இந்த ஊர்ல இந்த மாதிரி இங்கிலீஷ் படம் மட்டும்தான் போடுவாங்களா? நம்ம ஊர்ல போடுற மாதிரி தமிழ் மூவி எல்லாம் போட மாட்டாங்களா? அதெல்லாம் எதுவும் போட மாட்டாங்க. உனக்கு வேணும்னா நீ மொபைல்ல இருந்துதான் கனெக்ட் பண்ணி பாத்துக்கணும் என்று கூறவும், ஐயோ அதெல்லாம் பெரிய வேலை, அது எதுக்கு நமக்கு? சரி, ஏதாவது நல்லதா ஒரு லவ் மூவி வைடா. ஏண்டி, இந்த ஊர்ல எந்த படம் லவ் மூவின்னு எனக்கு எப்படி தெரியும்? நம்ம சேனலை மாத்தி மாத்தி பாப்போம், ஏதாவது நமக்கு பிடிச்சிருந்தா அந்த படத்தை பார்க்கலாம் என்று கூறியவன் அவள் தோள்களில் கையை போட்டுக்கொண்டு ஒவ்வொரு சேனலாக மாற்றிக்கொண்டு வந்தான். ஒரு சேனலில் வந்தவன் ரிமோட்டை எடுத்து கீழே வைத்துவிட்டு, இந்த படத்தையே பார்க்கலாமாடி, எவ்வளவு சேனலை தான் சேஞ்ச் பண்றது? ஓகேடா என்றவள் அவன் தோளில் சாய்ந்து கொண்டு அந்த படத்தை பார்த்து கொண்டிருக்க அதிலிருந்த காதலனும் காதலியும் மிகவும் சந்தோஷமாக தங்கள் காதலை வளர்த்து கொண்டிருந்தனர். திடீரென்று ஒரு நாள் அவர்கள் எங்கேயோ சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்தில் இருவரும் வசமாக மாட்டிக்கொண்டனர். வெளியில் வர முடியாத அளவுக்கு கதவுகள் எல்லாம் அடைத்துக் கொள்ள என்ன செய்வது என்று புரியாமல் தடுமாறி கொண்டிருந்தார்கள். ஏதாவது தப்பிப்பதற்கு வழி இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருக்க அங்கு அப்படி எதுவும் வழி இருப்பது போல தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் இருவரும் சோர்ந்து போக குளிர் அவர்கள் இருவரையும் வாட்டி எடுக்க தொடங்கியது. அங்கு அவர்களுக்கு தோதாக எந்த பொருளும் இல்லை. குளிரை எப்படி நிறுத்துவது என்று தெரியாமல் இருவரும் திருத்திருவென்று முழித்து கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் குளிரின் நடுக்கம் தாங்காமல் அவர்களையே அறியாமல் ஒருவரையொருவர் மெதுவாக கிட்டே நெருங்கி வந்து பட்டென்று அணைத்து கொள்ளவும் அந்த ஹீரோவோ அந்த ஹீரோயின் வாயில் தன் வாயை பொருத்தி கொண்டு ஆழ்ந்த உதட்டு முத்தத்தை கொடுக்கவும் அனுவிற்கும் கார்த்திக்கும் முதுகு தண்டு சில்லிட்டது. அந்த காட்சியை பார்த்ததும் ஆனவனின் உணர்வுகள் பேயாட்டமாட தொடங்கியிருந்தது. ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களுடைய அந்த உதட்டு முத்தம் கட்டிலறை காட்சியாக மாறத் தொடங்க அது அப்படியே கொஞ்சம் கூட மறைக்கப்படாமல் ஓப்பனாக அங்கு டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருப்பதை பார்த்த அனுவிற்கு முகமெல்லாம் வெட்கத்தில் சிவக்க, அதே நேரம் அணுவின் முகத்தை கீழே குனிந்து பார்த்தவன் அவள் முகம் முழுவதும் வெட்கத்தில் சிவந்திருப்பதை பார்க்க அவனுக்கோ மோகம் அதிகமானது. டிவியில் ஒரு பக்கம் அவர்கள் ஒன்றோடு ஒன்று உரசிக்கொண்டும் பின்னி பிணைந்து கொண்டும் இருப்பதை பார்த்து இருவருக்குள்ளேயும் கட்டுக்கடங்காத காதல் கரை புரண்டு ஓடத் தொடங்கியது. பட்டென்று அந்த ரிமோட்டை தூக்கி எட்டி வைத்தவன் அவளை இழுத்து மெத்தையில் படுக்க வைத்து அவள் மேல் படர்ந்து ஒரு நிமிடத்தில் இருவருடைய ஆடைகளையும் களைந்து தூக்கி எறிந்தவன் அவனுடைய வேட்கையை தொடங்கிவிட்டான். அவள் நெற்றியில் இருந்து தொடங்கிய அவனது தேடல் அவள் உள்ளங்கால் வரை சென்றும் ஓயவில்லை. அவளின் இந்த சேவையில் பெண் அவளின் உணர்ச்சிகளோடு முனங்கள் அந்த அறை முழுவதும் எதிரொலிக்க டிவியில் இருந்து வந்த அதே முனங்கள் சத்தமும் இவர்களது மோகத்தை அதிகரித்தது. சிறிது நேரத்திலேயே அவளது பெண்மைக்குள் நுழைந்தவன் அவள் மேலிருந்து வன்மையாக ஆண்டான். கிட்டத்தட்ட டிவியில் இருந்து சத்தம் வருகிறதா இல்லை இவள் வாயில் இருந்து சத்தம் வருகிறதா என்று தெரியாத அளவுக்கு இருவருமே ஒருவருக்கொருவர் முனக்கிக் கொண்டே தங்களுடைய கூடலை நடத்தி கொண்டிருந்தனர். நீண்ட நேரமாக அவளை பிரியாமல் ஆண்டு கொண்டிருந்த கார்த்தியை பார்த்த அனு, கார்த்தி போதுண்டா, ரொம்ப டயர்டா இருக்கு, பிளீஸ் தூங்கலாமா? அவ்வளவு தாண்டி, முடிஞ்சிடுச்சு என்றவன் மீண்டும் சிறிது நேரத்திலேயே
அவன் உயிர் நீரை அவள் கருப்பைக்குள் நிறைத்துவிட்டு மெதுவாக அவள் அருகே இறங்கி படுத்தவன் அவளை இழுத்து தன் மார்பில் போட்டுக்கொண்டு போர்வையை போற்றி, அனு, ஐ லவ் யூ டி என்று அவள் நெற்றியில் முத்தம் பதிக்க அவளும் அவன் மார்பில் ஒரு முத்தம் வைத்து ஐ லவ் யூ டு கார்த்தி என்று கூற அப்படியே கண்ணை மூடி இருவரும் உறங்கத் தொடங்கினர்.